வணக்கம். உங்கள் பிரியாணி மாஸ்டர் முகமது அனிபா, புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா அண்டகுளம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 வயசில் தனியாக சமைக்க போனேன். இன்றைக்கி 26 வருஷம் அனுபவம் என்னோடய பிரியாணி, தாலியான நெய்ச்சோறு. பிரியாணியில் பல வகைகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா பல வகைகள். பிரியாணியில் வடி பிரியாணி இருக்குது, மந்தி பிரியாணி இருக்குது, அடுக்கு பிரியாணி இருக்குது, பல ஐட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பிரியாணியில் வந்துங்க அந்த ஒரே பாயாசம் தான் தெரியும், பிரியாணி பாயாசம். ரவாவில் பாயாசத்தில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது தெரியுமா? ஜீரகச்சம்பா அரிசி குருணையில் பாயாசம் போடலாம், உடம்புக்கு ஆரோக்கியம், அமிர்த மாதிரி இருக்கும். பாசிப்பருப்பை உடச்சி விட்டு பாயாசம் போடலாம், அதுவும் அமிர்த மாதிரி இருக்கும். சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், நாக்கு ஊறும். எங்களோட அனுபவம் 1979 பிறந்தோம். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா அண்டகுளம் கிராமத்தில் பிறந்தோம். இன்றைக்கி 46 வயசாகுது எனக்கு. அப்படி பிரியாணிலாம் எனக்கு ஜாமான் கைக்கு ரெடியானா 1 மணி நேரத்தில் இந்த பிரியாணி அப்படியே இறக்கி வச்சுருவோம் சட்டியை. எத்தனை ஆயிரம் கிலோவாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு சுவையாக பண்ணி கொடுப்போம். பெருமைக்கு பேசி ஏமாத்துகிற வேலை எனக்கிட்ட கிடையாது. உண்மையை பேசி தான் எனக்கு பழக்கம். எங்களோட அனுபவம். கோயிலில் எப்படி ஒரு பூசாரி உட்காந்து சாமியை கும்பிட்றாரோ நம்பிக்கை வச்சு, அதே மாதிரி எங்களுக்கு இந்த பிரியாணி மேலே நம்பிக்கை வச்சு குலதெய்வம் சாமியை கும்பிட்டு அடுப்பு பற்ற வச்சோம்னா இந்த பிரியாணி அப்படி தான் அமையும். எங்களுக்கு குலதொழில். நாங்கள் வீரக்குடியாருங்கிற பரம்பரையை சேர்ந்தவங்க, கௌரவமாக வாழ்ந்தவங்க, கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதனால் நாங்கள் கௌரவம் பார்க்குறாங்கிறாக்கன்னு எங்களோட தொழிலை நாங்கள் விட முடியாத. எங்களோட தொழில் குலதொழில் பிரியாணி மாஸ்டர். பிரியாணிக்குன்னு நாங்கள் பிறந்து வளர்ந்தவங்க. நாவுக்கு சுவை இருக்கும் வரையும் தான் உணவு உள்ள முடியும். அதாவது நிலை இருக்கும் வரை தான் கதவு நிலைக்கும். நிலை இல்லாட்டி கதவு நிலைக்காது. அது மாதிரி மனுஷன் இருக்கிற வரை அந்த உணவு எவ்வளோ சுவையாக சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் இன்னும் 20 வருஷம் இருக்குமோ, 30 வருஷம் இருக்குமோ, 10 வருஷம் இருக்குமோ, இப்போல்லாம் ஒரு மனிதர் இருந்தார், இப்படிலாம் சமைச்சு கொடுத்தாரு, சாப்பிட்டோம் அப்படிங்கிற யாவும் பின்னால் வரக்கூடாது. முன்னாடியே தேர்ந்தெடுக்கணும். சுவையை அனுபவிச்சுக்கணும். இப்போவே எங்கே நம்ம அலுவலிட்ட அந்த சுவையெல்லாம் வாங்கி அனுபவிச்சுக்கலாம். அந்த மாதிரி பாயாசத்தில் பல வகையான பாயாசங்கள் இருக்குது. எப்படி வேணாலும் போட்டு கொடுப்போம். ப்ரெட் அல்வாங்கிறது ப்ரெட் அல்வாங்கிறது ஒரு பெரிய ஒரு வெரைட்டிஸ் கிடையாதுங்க. ஸ்வீட்டாக்கிறீங்க, ஸ்வீட்டை ஸ்வீட்டாக்குறீங்க, ஏறணும் கிடையாது. அந்த ப்ரெட்டு இனிப்பு ப்ரெட்டை அறுத்து அதுக்கு 10 லிட்டர் எண்ணெய் ஊற்றி பொரித்து அதுக்கு மில்க் மேடு பால் பாயாசம் ஊற்றி அதை ஒரு ஜீனியை போட்டு கூழ் மாதிரி கிண்டி அது ஒரு ஸ்வீட்டாக. தக்காளி ஜாமுன் இருக்குது, பரங்கி அல்வா இருக்குது, கேரட் அல்வா இருக்குது, பீட்ரூட் அல்வா இருக்குது, அசோகா அல்வா இருக்குது, எவ்வளோ ஐட்டங்கள் இருக்குங்க. தக்காளி ஜாமுன்லேருந்து எல்லாமே அதெல்லாம் சாப்பிடுங்க. ப்ரெட்டுங்கிறது ஸ்வீட்டாக்கி சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்டை நம்மளாம் தயார் பண்ணி சாப்பிட்ணும். அதே மாதிரி கத்திரிக்காயில் நாட்டு கத்திரிக்காய் வாங்கி கும்பலாக இருக்கும். கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய், அதை 4 விலக்கி பார்க்கணும். கத்திரிக்காய் 4 பீஸாக போட்டுறக்கூடாது. 4 கத்திரிக்காயாக வகுந்து ஒரு கத்திரிக்காயை 4 விலக்கி பார்க்கணும், பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி கும்பலாக போடணும். தண்ணியில் போட்டு 1 லிட்டர் நல்லெண்ணெயை ஊற்றி, ஒரு 20 கிலோ கத்திரிக்காய்க்கு 1 கிலோ நல்லெண்ணெயை ஊற்றி, இப்படி கருவேப்பிலை ஒரு பிடி மிளகை போட்டு வெடிக்க விட்டு, வெங்காயம் தக்காளியை விட்டு வதக்கி கரையை விட்டு, மஞ்சத்தூள் மிளகாத்தூளை போட்டு இப்படி வதக்கி, புளி தண்ணியை ஊற்றி அந்த கத்திரிக்காயை கொஞ்சம் வேக விட்டு, புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேக விட்டு, நிலக்கடலை, கசகசா, வெள்ளை எள்ளு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி அமிர்த மாதிரி இருக்கும். உடம்புக்கு வலு கொடுக்கும். இந்த மாதிரி நாங்கள் பாதிப்பு இல்லாமல் உடம்பு கொலஸ்ட்ரால் இல்லாமல் எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருந்தாலும் அதை தரநாரடி இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக தான் பிரியாணி நாங்கள் பண்ணி கொடுப்போம். பிரியாணியில் எங்களுக்கு நாங்கள் வலிமை கொண்டவங்க. எப்படி பண்ணணுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். எந்த ஒரு பாய்சனும் அதில் போட மாட்டோம். பாய்சனாக மாத்திரை போடுவாங்க, அஜினாமோட்டோ போடுவாங்க, அதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். நேச்சுரலாக ஒரிஜினல் பிரியாணி செஞ்சு கொடுப்போம். அதனால்
எங்களோட சுவையை நீங்கள் சுவைச்சு பாருங்கள். எங்கிட்ட பேர் சுவைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், பல மாநிலங்களுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான பிரியாணி, நெய்ச்சோறு, தாலியானம், டிஃபன் வகைகள் அனைத்துக்கும் 26 வருடம் அனுபவம் கொண்ட உங்கள் பிரியாணி மாஸ்டர் முகமது அனிபாவை செலெக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுத்து இப்போயே புக் செய்து கொள்ளுங்கள். டோர் டெலிவரி கொடுக்கப்படும். எங்கே இருந்தாலும் 10 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ, 50 கிலோ வரையும் டோர் டெலிவரி கொடுக்கப்படும். உங்களது அனிபா, புதுக்கோட்டை மாவட்டம், குளத்தூர் தாலுகா, அண்டக்குளம். எனது செல் நம்பர் 90 47 55 54 74. 90 47 55 54 74. வாழ்க நீங்கள் வளமுடன். உங்கள் பிரியாணி மாஸ்டர் முகமது அனிபா, அண்டக்குளம்.